வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு வந்து என்னென்ன நடந்துச்சுங்கிறத பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து டேட் 27. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மதியானம் போல. அது வந்து மதியானம் வரை என்னென்ன நடந்துச்சோ அதை போட்டிருந்தோம். ஓகேங்களா? இன்னைக்கு மொத்தமா டோட்டலா என்ன நடந்துக்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரீசனிங்ல வந்து நீங்க 16+ மார்க் எடுத்திருந்தீங்கன்னாவே இன்னைக்கு உள்ள கொஸ்டின் பேப்பருக்கு அதுவே நல்ல மார்க் தான். ஓகேங்களா? அதே மாதிரி தான் மேத்ஸுக்கும். மேத்ஸ் வந்து ரீசனிங்கோட ஈஸியா வந்துச்சுங்கிற மாதிரி தான் பேச்சு. ஓகேங்களா? என்னென்ன டாபிக்ங்கிறது நான் சொல்லியிருக்கேன். இதை நான் ரீட் பண்ண முடியாது. அதனால நீங்க பாத்துக்கிறங்க. ஓகேங்களா? ரீசனிங்ல இதுல வந்து ரெண்டு டாபிக் வந்து நான் வந்து உங்களுக்கு வீடியோ கண்டிப்பா கொடுப்பேன். அது வந்து எனக்கு புதுசுன்னு தோன்றதுனால அதுக்கு ரெண்டுக்கும் கண்டிப்பா உங்களுக்கு நாளைக்கு இல்லை நாளை கழிச்சுக்குள்ள வீடியோ ரெண்டுக்கும் வந்துடும். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து மேக்ஸுக்கு வாங்க. மேக்ஸுக்கு என்னங்கிறத தெளிவா பாத்துக்கிறங்க. இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுல வந்து நீங்க மெயினா நீங்க பார்க்க வேண்டியது இது நீங்க மெயினா பாத்துறேன்னு. நெக்ஸ்ட் வந்து மெயினா பார்க்க வேண்டியது இதை நீங்க மெயினா பாத்துறேன்னு. ஓகேங்களா? இது ரெண்டு நீங்க மெயினா பாத்துட்டீங்கன்னாவே ரொம்ப உங்களுக்கு வந்து பிளஸ் பாயிண்ட் இது மூணையும். ஓகேங்களா? ரொம்ப பிளஸ் பாயிண்டா இருக்கும். அதுக்கடுத்து நீங்க வந்து இதை பார்க்கலாங்க. அடுத்து இது ரெண்டே பார்க்கலாம். ஓகேங்களா? நான் இப்ப எது எது கோடு போட்டிருக்கணும் அது எல்லாத்தையும் நீங்க கண்டிப்பா பாத்துருங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்ன டாபிக் எழுதியிருக்கேன் என்னங்கிறத தெளிவா நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்துங்க. அடுத்து வந்து உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது இதுங்க. இந்த டாபிக்ல என்னென்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது. இது வந்து உங்களுக்கு தெரியும் இங்கிலீஷ்ல என்னென்ன மாதிரி கேட்டிருக்காங்க, ஜிகேல என்னென்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாத்துக்கிறங்க. இந்த எழுதி வச்சிருக்க இது எல்லாத்தையும் நீங்க கண்டிப்பா பாத்துருங்க. நாளைக்கு எப்படி வருதுங்கிறது தெரியல. அதுக்கேத்தாப்புல நம்ம வந்து நம்ம அப்டேட் பண்ற ஒரு வீடியோலையும் அதை பத்தி நம்ம தெளிவா பேசுவோம். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் நான் தெளிவா சொல்லிடுறேங்க. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். என்னன்னா உங்களுக்கு வந்து என்ன ஒன்னு கான்செப்ட் சீரீஸ்ன்னு நான் ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸ்பெஷல் கான்செப்ட்னு. அந்த சீரீஸ்ல அந்த கான்செப்டை மட்டும் நான் போட்டு உங்களுக்கு A to Z வர அதுலயே நான் தெளிவா உங்களுக்கு கொடுக்கவா? ஃபர்ஸ்ட் இது என்ன கான்செப்ட் வீடியோ உங்களுக்கு தரவா? அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து 20 கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் எனக்கே தெரியும். இது வந்து டாப் மாடலு இந்த மாதிரி எனக்கு வந்து நான் என்ன ஃபீல் பண்றேன்னா பிஒய்க்கு எம்டிஎஸ் இந்த மாதிரி நான் இதை பார்த்து நான் எதை ஃபீல் பண்றேன்னா அப்படி கொஸ்டின் உங்களுக்கு வேணுமா? இது ரெண்டுல ஒண்ணுனா ஒண்ணு, ரெண்டாவதுனா ரெண்டாவது. கான்செப்ட்னா கான்செப்ட் 20 கொஸ்டின்னா 20 கொஸ்டின். இதுக்கு நீங்க கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணிருங்க. இதுக்கு நீங்க கமெண்ட் பண்ணலைன்னா என்னுடைய இஷ்டத்துக்கு தான் நான் வீடியோ போடுவேன். இப்போதைக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? அதனால தெளிவா தெரிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கு இதுல என்ன தேவை அப்படிங்கிறத தெளிவா நீங்க கமெண்ட் போட்டுருங்க. இதுல எது அதிகமா வருதோ அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். இல்ல ரெண்டுமே ஈக்குவலா வருது, ரெண்டுமே தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துக்கு ரெண்டையும் நான் கலந்தாச்சும் கொடுப்பேன். இல்ல நீங்க எதுவுமே சொல்லாம நீங்க பாட்டுல உங்க வேலையை பாக்குறீங்க. இப்ப நான் இஷ்டத்துக்கு நான் கொடுக்கும்போது அதனால எனக்குமே பெனிஃபிட் வராது. இதனாலதான் சொல்றேன். உங்களோட ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் டயத்தை கொடுத்து உங்களுக்கு என்ன தேவை, உங்களோட மைண்டுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. இதுக்கேட்டாலும் நம்ம பிளான் பண்ணிப்போம். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி டேட்டா உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு இந்த டேட்டாங்கிறது கண்டிப்பா கிடைச்சிடும். ஆனா இது டெய்லி நான் வீடியோ எடுத்து போடுவேன் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நான் வீடியோ எடுக்கிறதுக்காண்டி நான் ஒரு இடத்துக்கு வர வேண்டியது இருக்குது. அந்த இடத்துல வந்து நான் வீடியோ எடுக்கணும். அதனால நான் வந்து ரெக்கார்ட் பண்றதுங்கிறது கஷ்டம். நான் எவ்வளவு உங்களுக்கு முடியுமோ அந்த டேட்டாங்கிறத நான் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க சேனல்ல நீங்க வந்து எவ்வளவு நம்ம சேனல் சேர்றீங்களோ அதை விட முக்கியமானது நம்ம டெலிகிராம் குரூப்ல சேர்றதுங்க. அதனால நீங்க கண்டிப்பா சேர்ந்துருங்க. சேர்ந்துட்டு இதுக்கான கமெண்ட்டை நீங்க கண்டிப்பா கொடுத்துருங்க. இதுல என்ன பண்ணுங்க கான்செப்டா இல்ல வந்து 20 சமம் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கணக்குன்னு சொல்றீங்களோ அந்த இம்பார்ட்டன்ட் கணக்கு கொடுங்க அப்படின்றீங்களா? இம்பார்ட்டன்ட் கணக்குல ஒரு விஷயம் இருக்குங்க. இம்பார்ட்டன்ட் கணக்கு கொடுக்குறேன்னா நீங்க வந்து அந்த கணக்கை மட்டும்தான் கத்துக்க முடியும். அதே கணக்கு உங்க நல்ல நேரத்துக்கு வந்துருச்சுன்னா சூப்பர். இதே வரலைன்னா கஷ்டம். அதுல இருந்து ஒரு விஷயத்த மாத்தினாலும் கஷ்டம். இதே உங்களுக்கு வந்து கான்செப்ட்ல பண்ணா என்ன உங்களுக்கு கொஸ்டின் வருதோ என்ன கான்செப்ட் உங்களுக்கு வர வேணுமோ அந்த கான்செப்ட் ஏல இருந்து ஜெட் வர போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து ரெண்டு கான்செப்ட் போட்டிருக்கேன். ஒன்று கிளாசிஃபிகேஷனா நம்பர் போட்டிருக்கேன், இன்னொன்று வந்து பார் கணக்கு போட்டிருக்கேன். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பார் வந்து இம்பார்ட்டண்டா இருக்குமோ அப்படிங்க. அதனால நான் இன்னைக்கு போட்டேன். இப்போ கிளாசிஃபிகேஷன் நம்பர் முன்னாடி இருந்து அது இம்பார்ட்டண்டா தெரியுது. அப்ப அதை வந்து நான் முன்னாடியே போட்டேன். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து A to Z அந்த மாதிரி வீடியோ வேணுமா? இல்ல வந்து 20 கணக்கு இந்த ப்ராக்டிஸ் செட் நான் போட்டிருந்தேன் முன்னாடியே 6 செட்டு போட்டிருக்கேன். இந்த ப்ராக்டிஸ் செட் மாதிரி வேணுமா அப்படிங்கறத நீங்களே தெளிவா சொல்லுங்க. அதுக்கு இந்த ரிப்ளை வச்சுதான் நான் வந்து முடிவு எடுப்பேன். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத முடிவு நான் எடுப்பேன். அதை வச்சு உங்களுக்கு தான் சஃபர் ஆகுங்க. அதனால தெளிவா நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து 10ல இருந்து 20 செகண்ட் கொடுத்து அதுக்கு வந்து நீங்க கான்செப்டா இல்ல ப்ராக்டிஸ் செட்டா அப்படிங்கிறது தெளிவா போட்டுருங்க. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.